வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மிஷனரி பணி. மேற்கண்ட காரியம் நடைபெறுவது குறிப்பாக இந்திய மக்களின் ரட்சிப்புக்கு செயல்படுவதற்கு ஒப்புக்கொடுத்துள்ள உங்களை வாழ்த்தும் நேரத்தில் இந்தியாவின் ரட்சிப்புக்கு தமிழ் திருச்சபைகள் பெரும் பொறுப்பாளிகள் என்பதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். வேதத்தினை மிகவும் நேசிக்கும் ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனும் விசுவாச வீரனுமாகிய ஆபிரகாம் மூலம் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதனை விளங்கி கொண்டவர். திராவிட இன மக்கள், விசேஷமாக தமிழ் மக்கள், ஆபிரகாமின் வித்து என்று நம்புகிறார். ஆபிரகாமுக்கு கேத்துராள் என்று மறுமனையாட்டி இருந்ததையும் அவளை ஆபிரகாம் கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார் என்பதையும் ஆதியாகமம் 25:1-5 மேற்கோளிட்டு, அப்படிப்பட்டவருக்கு பிறந்த சந்ததியில் ஒன்றுதான் தமிழ் இனம் என்பது இவரது முடிவு. மேலும் ஆவிக்குரியவர்கள் ஆபிரகாமின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தமாவார்கள். எனவே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழத் துடிக்கும் தேவ பிள்ளைகளை கொண்டு இந்த பரந்த இந்திய தேசத்திற்கு அவர்களே ஆசீர்வாத ஊற்றுகள் என்பது இவரின் தீர்க்கமான நம்பிக்கை. எனவேதான் தமிழ் மக்களுக்கு தான் மிஷனரி பணியின் மேல் ஆதங்கம் அதிகம். அவர்களில் இருந்துதான் மிஷனரி தலைவர்கள் எழும்புகிறார்கள். அவர்கள்தான் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக அதிகம் ஜெபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பணிக்கு அதிகம் கொடுப்பவர்களும் அவர்களே. உறுதியான தியாகத்தினை செய்து அநேகருக்கு முன்னோடியை திகழ்பவர்களும் இவர்களே. தீர்க்கமான முடிவோடு எதனையாயிலும் அதற்காக சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடையவர்களும் இவர்களே. இதனால்தான் தமிழ் மொழி வேதாகமே இந்தியாவின் முதல் மொழிபெயர்ப்பு, முதல் அச்சடிக்கப்பட்டதும் அதுவே. முதல் சுதேச பணி தொடங்கியதும் அவர்களாலேயே. இயேசுவின் சீடர்களில் ஒருவரான தோமா உயிர் நீத்ததும் இந்த பூமியிலேயே என்றெல்லாம் அடுக்கி கொண்டு போகலாம். இப்படி இருக்க இன்றைக்கு தமிழ் சபைகளில் காணப்படும் உற்சாகம் உருப்படியாக முறைப்படுத்தப்பட்டால் இந்த தேசம் அசைக்கப்படும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. அதற்கான வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் அதனை சற்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். உணர்வும் வாழ்வும். முதலாவது, தமிழ் திருச்சபைகள் அனைத்தும் நாம் யுத்தத்தில் இறங்கி உள்ளோம் என்பதனை உணர வேண்டும். அது இரத்தமின்றி கத்தியின்றி நடக்கும் ஒரு யுத்தம். அது முழுவதும் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெறுவது. சபை அங்கத்தினர், சிறியவர் பெரியவர் அனைவரும் போர்க்கால வாழ்விற்கு ஒப்பு கொடுக்க உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். போர்க்கால வாழ்வை நம்மவர்கள் இன்னமும் கண்டதில்லை. போர்க்கால வாழ்வில் பொழுதுபோக்கான காரியங்கள் செய்யப்படுவதில்லை. உல்லாசத்திற்கு அங்கு இடமில்லை. உறக்கத்திலும் ஒரு விழிப்புணர்வு, எந்த நேரத்திலும் எதற்கும் தயார் என்ற நிலை. சிறுவர்களும் சிறுமியரும் கூட எப்படி செயல்பட வேண்டும் என போதிக்கப்பட்டிருப்பார்கள். எதிரியின் தாக்குதலை அடையாளம் காணவும், அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி செயல்பட்டு மற்றவர்களையும் தங்களையும் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் குறித்த தீர்க்கமான அறிவு அனைவருக்கும் புகட்டப்பட்டிருக்கும். வீண் வெளிச்சம் போடுதல் அகற்றப்படும். சடங்குகளும் சடங்காச்சாரங்களும் இல்லாமல் போகும். ஏன், திருமணத்திற்கு கூட சிலர் மட்டுமே அழைக்கப்படுவர். தடாபுடா என்று எதுவும் செய்யப்படாது. வீண் செலவுகள் அனைத்தும் குறைக்கப்படும். யுத்த காலத்தில் என்ன நடக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டு அதுவே முக்கிய செய்தியாக மாறும். இடையிடையே தொனிக்கும் அபாய தொனியின் அலறல் ஜனங்களை மிகுந்த விழிப்புள்ளவர்களாக காத்துக்கொள்ளும். உணவுப் பொருட்களோ வேறு எதுவுமோ வீணடிக்கப்படாமல் யுத்தத்தில் ஜெயமெடுக்க வேண்டுமே என்ற கொள்கைக்காகவே செலவழிக்கப்படும். கிட்டத்தட்ட அனைவருமே ஆயத்த நிலையில் காணப்படுவர். ஆயுதம் எந்த ஆவிக்குரிய அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கப்படும். யுத்த களத்தில் தோல்வி என்றால் முழங்கால்கள் அதிகம் முடங்கும். யுத்த களத்தில் நம் படை முன்னேறுது என்றால் முழங்கும் ஒலி கேட்கும். எத்தனை வீரர்கள் இறந்து விட்டார்கள் என்ற கேள்வி கேட்கப்படுவதோடு அதனை ஈடு செய்வதற்கு நம்மில் யார் யார் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கப்படும். எந்த பகுதிகளை நாம் பிடித்து விட்டோம் என்ற கேள்வி கேட்கப்பட்டு படைகள் முன்னேறுகிறது என்ற காரியம் அநேகரை இன்னமும் முடுக்கி விட்டுவிடும்.
படை வீரர்கள் பற்றாமல் இருந்துவிடக்கூடாது, தனித்து விடப்படக்கூடாது, தன்னிச்சையாக தெரிந்துவிடக்கூடாது, படைக்கலன்கள் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதில்தான் அனைத்து பேருடைய எண்ணமும் சிந்தையும் மேலோங்கி இருக்கும். திட்டமும் செயல்படுதலும். இரண்டாவது, திட்டமிட்டு முன்னேறுதல், ஸ்ட்ராட்டஜிக் ப்ராக்ரஸ். இந்தியாவினை மாநிலமாக, மாவட்டங்களாக, தாசில்களாக, பஞ்சாயத்துகளாக பிரித்து பார்க்க நமக்கு அரசு தகவல்கள் உதவுகின்றன. இது எப்படி ஒரு அரசாங்கத்திற்கு திட்டமிடும் திட்டங்களை செயல்படுத்தவும் உதவுகிறதோ அப்படியே திருச்சபைக்கும் உதவ வேண்டும். உதாரணமாக 50 அல்லது 100 அங்கத்தினரை கொண்ட ஒரு சபை தூரத்தில் உள்ள தூர பார்வையுள்ளவர்களாக ஒரு தாசிலையோ பல பஞ்சாயத்துகள் அடங்கிய ஒரு பகுதியையோ தத்தெடுத்து கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு முதலாவது செய்திகளையும் தகவல்களையும் சேகரித்து பின்னர் அதற்காக ஜெபித்து சபையின் ஒவ்வொருவரையும் அந்த ஜெபத்தில் ஈடுபடுத்தி பின்னர் அவர்களால் இயன்ற அளவு தேவ துணையோடும் மற்றவர்களின் ஒத்தாசையோடும் செயல்படும் மிஷனரி இயக்கங்களின் ஒத்தாசை அல்லது அந்த பகுதியில் வாழும் விசுவாசியுடைய ஒத்தாசையோடு தங்களால் இயன்ற முடிக்கக்கூடிய காரியங்களை சிந்தித்து அதனை செயல்படுத்தக்கூடிய மக்களை தெரிந்தெடுத்து பொறுப்புகளை தந்து அவரின் கரத்தினை பொருளாலும் ஆலோசனையாலும் பலப்படுத்தி அந்த பகுதிகளுக்கு குழுவாக ஆட்களை அனுப்பி காரியங்களை திட்டமிட்டு தொடர்ச்சியாக அதனை செய்வதற்குரிய வழிமுறைகளை கண்டறிந்து ஊழிய முறைகளை செயல்படுத்தி சபைகளை ஸ்தாபிக்கவும் கூடுகளை உண்டாக்கும் செயல்பட்டால் எத்தனை பெரிய மாற்றங்கள் இந்த தேசத்தில் அதிக செலவில்லாமல் உண்டாகிவிடும். பெரிய சபைகள் அதிக பஞ்சாயத்துகளை தத்தெடுத்து கொள்ளலாமே. தென்னகத்தையும் வடகிழக்கு மாநிலங்களையும் தள்ளிவிட்டு தேவையுள்ள பகுதிகளை தெரிந்தெடுத்து இப்படி முறையாக சில வருடங்களில் செய்ய வேண்டியதை திட்டமிட்டு ஒரு காலக்கெடுவோடு அதனை அளக்கக்கூடிய மெஷரபிள் அளவை தீர்மானித்து அவ்வப்போது கூடி சபையாக ஆலோசித்து முன்னேறி சென்றால் இது செயல்படக்கூடிய ஒன்றே என்பது தெளிவு. இதன் மூலம் சபையில் ஒற்றுமை உண்டாகும். ஏனெனில் தூர பார்வையினை பார்க்க அனைவரும் கற்றுக்கொண்டார்கள். அன்றாட உறுத்துதல்களை நினைக்கவே நேரமில்லாமல் போய்விடும். ஜெபமும் தீவிரமும் மேலோங்க ஆரம்பிக்கும். எனவே ஆண்டவரின் ஒத்தாசையை சபை தனக்காக சுயநலத்திற்காக தேடுவதனை விட்டுவிட்டு தேசத்திற்காக தேட ஆரம்பித்துவிடும். இணைப்பும் இணக்கமும். இப்படி அநேக சபைகள் செயல்பட்டால் ஆங்காங்கே அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் தானாக உதிக்க ஆரம்பிக்கும். அது போட்டி பொறாமைகளை குறைக்கும். குறிப்பாக யாருமில்லாத பகுதிக்கு ஒவ்வொரு சபையும் செல்ல ஆரம்பித்து விட்டால் இதன் மூலம் மற்றவர்களை புரிந்து கொள்ளுதலும் மற்றவர்களின் முயற்சிகளை மதிக்கும் பழக்கம் மற்றவர்களோடு இணங்கி போக ஆரம்பித்தலும் தானாக உண்டாகும். தலைமைத்துவத்தில் உள்ளோரும் தங்கள் பணியினை வெற்றி தோல்விகளை பகிர்ந்து கொண்டு ஆலோசனை பெற துடிப்பவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாகவும் மாறிவிடுவர். இளைஞரும் எப்படியாவது பணித்தளங்களை பார்க்கவும் விடுமுறைகளை கழிக்கவும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பு உள்ளவர்களாக மாறிப்போவார்கள். பெண்கள் ஜெப வீராங்கனைகளாக மாறிவிடுவர். தற்பெருமை தன்னையம் மறைந்து இன்னமும் செயல்பட என்ன செய்ய வேண்டும், எதனை இழக்கலாம் என்ற எண்ணங்களின் மேல்வோங்கும். இணைந்து செயல்படுதல் ஒரு வேதனையாக இருக்காது. தடைகளும் தாண்டுதலும். பதவி பித்தர்களும் பெருமை தேடுவோரும் தங்களுக்கென்று ஆதாயம் தேடுவோரும் மாம்ச பலத்தினை நம்புவோரும் மாம்சத்தில் செயல்படுவோருமே இதற்கு தடையாக மாறுவர். அனைவரும் ஆவிக்குரியவர்களாக ஆண்டவரின் சத்தம் கேட்பவர்களாக மாம்சக்கிரியை அளிக்க வல்லவர்களாக சிலுவையில் அறையப்பட்டவர்களாக தேவ ராஜ்யத்தின் விரிவாக்குதலையே சிந்தையில் தரித்தவர்களாக மாறிவிட்டால் இதனை தாண்டுவது எளிது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பது எப்போது?